செங்கேழ் அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்தனர் பன்னிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. ஆடும் பரிவேலணி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. திருப்புவநேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள். இன்றைய திருப்புகழ் திருவாமாத்தூர் என்ற தலத்தில் வீற்றிருக்கும் முருகன் மேல் அருணகிரிநாதர் அருளிய 16 வரி பாடல் அடல்வடி வேல்கள் என்று தொடங்குகின்ற ஒரு அருமையான பாடல். சந்தம் மாறுபட்ட சந்தம். தன தன தான தானன தன தன தான தானன தன தன தான தானன தனத்தான. அடல் வடிவேல்கள் வாளிகள் அளவை விட ஓடல் நேர்படு மயில் விழியாலும் மாலெனும் மதவே. அடல் வடிவேல்கள் வாளிகள் அளவிட ஓடல் நேர்படும் அயில் விழியாலும் மாலெனும் மதவேத்து அளவிய கோடு போல்வினை அளவளவான கூர்முளை அதின் முகமூடு ஆடையின் அழகாலும் அளவிய கோடு போல்வினை அளவளவான கூர்முளை அதின் முகமூடும் ஆடையின் அழகாலும் துடியிடையாலும் வாளர்கள் துயர் உரமாய மாயோரு துணிவுடனாடும் மாதர்கள் துணையாக துடியிடையாலும் வாளர்கள் துயர் உரமாய மாயோரு துணிவுடனாடும் மாதர்கள் துணையாக தொழுதவர் பாதம் ஓதி உன் வழி வழியாயன் ஆனவ உயர் துளையலை மாறு போலுயிர் சூழல் வேணோ. தொழுதவர் பாதம்
ஓதி உன் வழி வழியான் என உயர் துளையலை மாறு போலுயிர் சுழல் வேணோ துடியிடையாலும் மாலர்கள் துடியிடையாலும் வாலர்கள் துயர்வுற மாயா மாயோரு துயர்வுற மாயா மாயமாய் ஒரு துணிவுடனோடு மாதர்கள் துணையாக துடியிடையாலும் வானர்கள் துயர்வுறமாய மாயோரு துணிவுடனோடு மாதர்கள் துணையாக தொழுதவர் பாதம் ஓதி உன் வழி வழியான் என உயர் துளையலை மாறு போலுயிர் சுழல் வேணோ அடவியினோடு வேடர்கள் அறிவையோடாசை பேசியும் அடி தொழுதாடும் ஆண்மையும் உடையோனே அடவியினோடு வேடர்கள் அறிவையோடாசை பேசியும் அடி தொழுதாடும் ஆண்மையும் உடையோனே அழகிய தோள் ஈராருடை அருமுகவேள் என உனை அறிவுடன் ஓதும் மாதவர் பெருவாழ்வே அழகிய தோள் ஈராருடை அருமுகவேள் என உனை அறிவுடன் ஓதும் மாதவர் பெருவாழ்வே அடவியினோடு வேடர்கள் அறிவையோடாசை பேசியும் அடி தொழுதாடும் ஆண்மையும் உடையோனே அழகிய தோள் ஈராருடை அருமுகவேல் என உனை அருமுகவேல் என் உனை அறிவுடன் ஓதும் மாதவர் பெருவாழ்வே விடையரும் ஈசர் நேசமும் மிக நினைவார்கள் தீவினை யுக நொடிதோட மேலனை பபர் மூது விடையரும் ஈசர் நேசமும் மிக நினைவார்கள் தீவினை யுக நடிதோட மேலனை பபர் மூது விரை சரி தோகை மாதர்கள் விறகுடனாடும்
மாதையில் விரல் மயில் மீது மேவிய பெருமாளே. விரை செறி தோகை மாதர்கள் விறகுடனாடும் மாதையில் விரல் மயில் மீது மேவிய பெருமாளே. விடையரும் ஈசர் நேசமும் மிக நினைவார்கள் தீவினை உகநெடிதோட மேலனை பவர் மூது. விரை செறி தோகை மாதர்கள் விறகுடனாடும் மாதையில் விரல் மயில் மீது மேவிய பெருமாளே. பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். அடல் வடி வேல்கள் வாளிகள் அவை விட ஓடல் நேர்படும் அயில் விழியாலும் வலிமை வாய்ந்த கூரிய வேல்கள் அம்புகள் ஆகியவற்றை காட்டிலும் ஒப்பாய் பாய்வதில் நன்கு தேர்ந்த கூர்மையான கண்களாலும். இந்த மாதர்களின் கண்களுக்கு ஓமைகள் பலரும் பல்வேறு விதமாக கூறியிருக்கிறார்கள். இந்த ஒரு முறை பார்க்கடலிலே நஞ்சும் அமிர்தமும் ஒன்றாக இருக்கிறது. அவை இரண்டும் ஒரே இடத்தில்தான் நிலைத்திருக்கின்றன. அவை இரண்டும் பேசிக்கொண்டனவா. நஞ்சு என்னை சிவபிரான் விழுங்கி விடுகிறார் ஆலகாலத்தை, அப்படியே உன்னை அமிர்தத்தை தேவர்கள் குடித்து விடுகிறார்கள். ஆகையால் நாம் இருவருமே சிறிது சிறிதாக குறைந்து இல்லாமல் போய்விடுவோமே என்றெண்ணி அந்த நஞ்சும் அமிர்தமும் மாதர்களின் கண்களிலே குடிபுகுந்ததாம். ஆகையால் மாதர்கள் அமைந்ததை பொறுத்து வாழ்க்கை ஒருவருக்கு நஞ்சாகவும் மற்றொருவருக்கு அமிர்தமாகவும் அமைகிறது. நாம் நடந்து கொண்ட விதத்தில்தான் அது அமைகிறது என்ற கருத்தை கூறுவார்கள். இதிலே ஆழகால விடத்தை ஒப்பாக வலிமை வாய்ந்த கூரிய வேல்கள் அம்புகள் ஆகியவற்றை காட்டிலும் ஓடி பாய்வதில் நன்கு தேர்ந்த கூர்மையான கண்களாலும் என்று விவரிக்கிறார் அருணகிரிநாதர். மால் எனும் மத வேழத்து அளவிய கோடு போல் வினை அளவு அளவான கூர்முளை காம மயக்கம் எனப்பட்ட மத யானையின் இடத்துள்ள தந்தம் போன்றதும் வினையின் அளவே அளவாக கொண்டதுமான மிக கெழுந்த மார்பகத்தாலும் அதின் முகம் மூடும் ஆடையின் அழகாலும் துடி இடையாலும் வாளர்கள் துயர் உற அதன் தோற்றத்தை மூடி மறைக்கும் ஆடையின் அழகாலும் உடுக்கை போன்ற இடையாலும் துடி இடை உடுக்கை போன்ற இடை வாளர்கள் என்றால் வாலிபர்கள் துயரும் அடைய மாயமாய் ஒரு துணிவுடன் ஊடு மாதர்கள் துணையாக தொழுது அவர் பாதம் ஓதி மாய வித்தையையும்
ஒப்பற்ற தைரியத்துடன் பிணங்குகின்ற மகளிரை துணையாக கொண்டு அவர்களை வணங்கி அவர்களுடைய பாதங்களை புகழ்ந்தும், உன் வழி வழி யான் எனா உயர் துளை அலைமாறு போல் உயிர் சுழல்வேனோ என்று கேட்கிறார் அருணகிரிநாதர். உன்னுடைய பரம்பரையிலே வந்தவன் நான். முருகா, இந்த ஆன்மா பிறப்பதற்கு முன்னால் உன்னிடம்தான் இருந்தது. ஏதோ விதிவசத்தால் இங்கு வந்துவிட்டோம். ஆகையால் உன்னுடைய பரம்பரையில் வந்தவன் நான் என்று கூறி வெகு தூரம் உயர்ந்து எழும் அலையில் பட்டு அலைந்து போகும் விளக்குமாறு, இந்த விளக்கமாறு என்று கூறுவார்கள் அல்லவா, வீட்டை துப்புரவு செய்வதற்கும் இதற்கும், அதிலே உடைந்த குச்சி போல் உயிர் சுழற்சி உருவேனோ, மேலும் கீழும் அலைகளிலே ஓடிக்கொண்டிருக்கும். அப்படி நான் உன்னுடைய வம்சத்தில் வந்தவர் உயர் சுழற்சி உருவேனோ முருகா, இது சரியல்லவே என்கிறார் அருணகிரிநாதர். அடவியின் ஊடு வேடர்கள் அறிவையொடு ஆசை பேசியும் அடிதொடுது ஆடும் ஆண்மையும் உடையோனே. காட்டினுள்ளே இருந்த வேடர்களின் பெண்ணான வள்ளியுடன் உன்னுடைய காதலை தெரிவித்து பேசும் பேச்சையும் அவளுடைய திருவடிகளை தொழுது விளையாடும் ஆண்மை குணத்தையும் உடையவனே. இன்னொரு பாடலிலே அருணகிரிநாதர் இதே கருத்தை குறிப்பிடுகிறார். பாதிமதி நதி போது மணி சடை நாதனருளிய குமரேசா, பாகு கனிமொழி மாது குரமகள் பாதம் வருடிய மணவாளா. வள்ளியின் பாதத்தை வருடுகிறாராம். இதை குறிப்பிடுகிறார். பாதி மதி நதி போது மணிசடை நாதன் அருளிய குமரேசா, பாகு கனிமொழி மாது புறமகள் பாதம் வருடிய மணவாளா. புறமகள் என்றால் வள்ளி, பாதம் வருடிய மணவாளா என்கிறார். உடையவனே, ஆண்மை குணத்தையும் உடையவனே. ஆண்மை குணம் என்பது நாம் ஆண்மையை இழந்து விடக்கூடாது எல்லா இடத்திலும். அதைத்தான் பிறன்மனை நோக்கா பேராண்மை என்பார் வள்ளுவர். அப்படி இருக்க வேண்டும் ஆண்மை குணம் படைத்து. அழகிய தோள் ஈராறு உடை அருமுக வேள் என்னா, உனை அறிவுடன் ஓது மாதவர் பெருவாழ்வே. அழகிய 12 தோள்களை உடைய ஆறுமுக வேளே என்று உன்னை ஞானத்துடன் ஓதுகின்ற மகா தவசிகளுக்கு பெரிய செல்வமாக விளங்குபவனே, உள்ளவனே முருகா, விடையேறும் ஈசர் நேசமும் மிக நினைவார்கள் தீவினை உகநெடிது ஓட. அழகாக வர்ணிக்கிறார். இந்த ரிஷப வாகனத்தை உடைய சிவபெருமான் மீது அன்பு மிகவும் உள்ளவர்கள் உள்ளத்தில் கொண்ட அடியார்களின், சிவபிரானை அன்புடன் துதிக்கும் அடியார்களின் தீவினைகள் சிதறுண்டு தூரத்தில் விலகி ஓட. அந்த தீவினைகள் எல்லாம் விலகி ஓடிவிடுமா. அடியார்களுக்கு துன்பம் வந்தால் ஆண்டவன் பொறுக்க மாட்டான். மேல் அணைபவர் மூதூர் விரை செறி தோகை மாதர்கள் விறகுடன் ஆடும் ஆசையில்
ஆதையில் தன்னிடத்தே வந்து சேர்ந்து தரிசிப்பதான பழமை வாய்ந்த இத்தலத்தில் நறுமணம் நிறைந்த மயில் போன்ற மாதர்கள் ஆர்வத்துடன் நடனம் ஆடுகின்ற திரு ஆமத்தூர் என்னும் தலத்தில் விரல் மயில் மீது மேவிய பெருமாளே, வீரம் வாய்ந்த மயிலின் மேல் வீற்றிருக்கும் பெருமாளே என்று இதிலே கூறுகிறார். இந்த திருவாமத்தூர் என்பது மாத்தூர் என்று இப்பொழுது கூறுகிறார்கள். அது விழுப்புரம் அருகில் 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அழகான சிற்றூர். இந்த ஊரில் வீட்டிலிருந்து இந்த பாடலை பாடிவிட்டு அவர் விருத்தாச்சலம் செல்லுகிறார் அருணகிரிநாதர். இப்படி வரலாறுகள் கூறுகின்றன. அழகிய பாடல். இதில் படித்து வந்தால் நமக்கும் தீவினைகள் நீங்கி வாழ்க்கையில் துயரங்களோ கஷ்டங்களோ வராது. அதாவது கஷ்டங்கள் வரும், அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய பக்குவத்தையும் நமக்கு கொடுப்பார். 10 கிலோ எடையுள்ள கல்லை தலையில் வைப்பதற்கு பதிலாக 10 கிராம் உள்ள மயில் தொகையை தலையில் வைத்து விடுவார். அதுவும் சுமைதான், கல்லும் சுமைதான். அப்படியாகும் நாம் ஆண்டவனை நினைத்து வழிபட்டால். இதைத்தான் இந்த பாடலிலே குறிப்பிடுகிறார் அருணகிரிநாதர். அடல் வடிவேல்கள் வாளிகள் அளவை விட ஓடல் நேர்படு மயல் விழியாலும் மாலெனும் மதவே அடல் வடிவேல்கள் வாளிகள் அளவை விட ஓடல் நேர்படும் அயில் விழியாலும் மாலெனும் மதவேழத்து அளவிய கோடு போல்வினை அளவளவான கூர்முளை அதின் முகமூடும் ஆடையின் அழகாலும் துடியிடையாலும் வாளர்கள் துயர்வுறமாய மாயொரு துணிவுடன் ஊடு மாதர்கள் துணையாக தொழுதவர் பாதம் ஓதி உன் வழி வழியாயன் ஆவுயர் துளையலை மாறு போலுயிர் சுழல்வேனோ அடவியினூடு வேடர்கள் அறிவையொடாசை பேசியும் அடி தொழுதாடும் ஆண்மையும் உடையோனே அழகிய தோள் ஈராருடை அருமுகவேள் என் ஆவுனை அறிவுடனோதும் மாதவர் பெருவாழ்வே
விடையரும் ஈசர் நேசமும் மிக நினைவார்கள் தீவினை யுகநடி யுகநடி தோட மேலனை அவர் மூதோ விடை பெறும் ஈசல் நேசமும் மிக நினைவார்கள் தீவினை யுகநடிதோட மேலனை அவர் மூதோ விரை செறி தோகை மாதர்கள் விறகுடனாடும் மாதையில் விரல் மயில் மீது மேவிய பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீண்டும் நாளை சந்திப்போம்.